ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா. டைட்டில் என்ன அப்படின்னா, இந்தியன் கேர்ள் மேரிட் டு எ கொரியன் பாய். ஆக்சுவலி நீங்கள் கொரியா, நீங்கள் இந்தியா, நம்ம ஜேகே கொரியா. ரெண்டு பேருக்கும் எப்படி ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எப்படி லவ் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அண்ட் இதுதான் இது ஸ்டோரி. ஏன் இத்தனை நாள் வீடியோ வரல அப்படின்னா, ஒரு கொஞ்சம் சின்ன ஃபால்ட் ஆகிட்டடா. என்ன அப்படின்னா, என் மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பண்ண அப்படி இப்படின்ட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால தான் வீடியோ வரல. ஐம் ரியலி சாரி. அண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த லவ் கத்தலெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பேசலான்னு நினச்சிட்ருக்கேன்டா. ஓகேவா? உங்களுக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்கள் வீட்டில் தான் காட்டுறாங்க. நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட கத்திகிட்ருக்கீங்க. இல்லை, நாங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கே நிற்கவே மாட்டேன், எனக்கு அங்கே வேலை கிடச்சிருக்குனாக்குது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்மா, தயவு செஞ்சு என்ன அனுப்பி விட்ருங்கம்மா. என்னாலலாம் இங்கே இந்த சின்ன கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது, வெளிநாட்டில் கிடச்சிருக்குல்ல, எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கத்திகிட்ருக்கேன். என்னடி பெருமையாக இருக்குது, எருமையாக இருக்குன்னுட்டு. இங்கே பாருவையன், உனக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்தாச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களா? முடியவே முடியாது, எனக்கு அங்கே தான் போய் வேலை பார்க்கணும். இதெல்லாம் என் கனவு தெரியுமா, அங்கே வேலை பார்க்குறதுமா. ஏம்மா இந்த மாதிரி என் கனவுல மண்ணெல்லாம் வாரி போடுறீங்க, எனக்கு தெரியாது, நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் கத்திகிட்ருக்கீங்க. என்ன விஷயமா அப்படின்னாக்க, உங்களுக்கு கொரியாவில் வேலை கிடச்சிருக்கும். ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் வெளியூரில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் அப்படியே உங்களுக்கு வேலையுமே கிடச்சிருக்கும் கொரியாவில். அது ஒரு பெரிய கம்பெனியில், லைக் இந்த பிஎல்லாம் இருப்பாங்க இல்லையா, சிஓடைய அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். அவ்வளோதான், செம்ம ஹாப்பி உங்களுக்கு எல்லாம். ஆஹா, நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை நல்ல கம்பெனியில் கிடச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த விஷயத்தை கொண்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்ல, உங்கள் அம்மாவா, ஆஹா ஆல்ரெடி உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுமா, நீ மூடிக்கினே கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் இங்கே வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு காண்டாயிட்டு தான் கத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் தான் உங்கள் அப்பாவும் வர்றாரு. என்னம்மா இங்கே சவுண்டு நீட்ட. அண்ட் உங்கள் அம்மாவுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாங்க எனக்கு இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கா, போகிறேன்னு சொல்கிறா, என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் அப்பாவும் என்னடாம்மா அப்படிங்கிறாங்க. நீங்களா? அப்பா, அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பல வருஷம் கனவுப்பா, இப்போ அது நிறைவேறிடுச்சு. இப்போ நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கனவை நீங்கள் கலைச்சிடாதீங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது என்னுடைய ஃப்யூச்சருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு பார்த்து என்னை வேலைக்கு அனுப்பி விட்ருங்க, இல்லைன்னா நானே ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் போட்டு உடைக்க உங்கள் அப்பாவுக்கு பார்க்குறாரு. என்னென்ன பேசுகிற பாருங்க, இத்திலுண்டு இருந்துக்குன்னு அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவா, என்னது ஓடி போயிடுவியா, உனக்கு எம்மிட்டு தைரியம் இருந்தால் பெற்ற தாய் தகப்பங்கிட்டே இந்த மாதிரி ஓடி போயிடுவேன் இடி போயிடுவேன் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு தொட்ட. நீங்களாம் ஓடி போய் உங்கள் அப்பா விட ஒழிச்சிக்கினீங்க. அப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், தயவு செஞ்சு எனக்கு அனுப்பி விட்ருங்க, இல்லைன்னா நான் கண்டிப்பாக நான் சொன்னது நிறைவேற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ரூம் கூடியே போயிட்டீங்க. அண்ட் உங்கள் அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க, என்னென்ன பண்ணுறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களுமே கொஞ்சம் நிதானமாக உட்காந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் அலைன்ஸ் வந்திருக்கும். அதை எப்படி இப்போது கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸில் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்துருப்பாங்க. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் சொல்கிறாங்க, உங்களுக்காக காண்டம் இருக்கும், இப்போ பேசுகிறாங்க, என்ன பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் கேட்க, உங்கள் அப்பாவுமே சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நம்ம மாப்பிள்ளை வீட்டில் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லவும், சரி பொண்ணு நல்ல வேலைக்கு போகிறனால சொல்லிகிட்டு இருக்கா, சரி அவளும் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வரட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்குமே தெரிய வருது. மாப்பிள்ளையே யாருன்னு எனக்கு தெரியாது, இதில் வீட்டு வர பண்ணுறானம்மா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் காண்டாகுது. அதுக்கப்புறம் நீங்களுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 டேஸில் கிளம்புற மாதிரிடா. இப்போ ஆக்சுவலி டேட் வந்து ஒரு 28 அந்த மாதிரி. நீங்கள் போயிட்டு அங்கே 1ஆந்தேதி அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி. நீங்களா அவ்வளோதான் நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்ட்டு மொத்தமும் ஆல்ரெடி வந்து பாஸ்போர்ட் விசா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அண்ட் இப்போ கிளம்புறது மட்டும்தான் பாக்கி. அதே மாதிரி நீங்களும் பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு போயிட்டு வர மாம் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக உங்கள் அப்பாவுமே சொல்கிறாரு, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நீ போயிட்டு அங்கேருந்து 6 மந்த்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வா, ஏன்னா 6 மந்த்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருக்காங்க, பத்திரமா போயிட்டு வாடம்மா. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்ரெடி உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டா? எனக்கே தெரியாமல் நீங்கள் எப்படி எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களும் கேட்க உங்கள் அப்பாவா, இங்கே பாருமா பேச்சிலே முடிச்சிட்டோம், நிச்சயதார்த்தம் அது இதுன்னு தட்டு மாற்றுறதெல்லாம் நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னவோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிருந்துருப்பீங்க. நேராக கொரியா தான் வந்து லேண்ட் ஆகிட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்படியே மூச்சு விடுறீங்க. பா எப்படியோ நான் வந்து சேர்ந்துட்டீங்க. என்ன அழகாக இருக்குது இந்த ஊர், அட 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 அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு நீங்களுமே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது ஊர். நம்ம இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையாடா, அதெல்லாம் பார்க்குறீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, வா அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்களுமே வந்து ஆல்ரெடி அங்கே வந்து ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. லைக் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் நீங்கள் தங்குற மாதிரி. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டுனாக்க உங்களுக்கு சீனியர் அக்கா, அவங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க போல். அண்ட் அவங்களுடைய ரூம்மேட்டை தான் நீங்களும் தங்க போகிறீங்க. நீங்களும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க ஆல்ரெடி உங்களுக்காக வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அம்மாவை என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒர்க் எப்படி போகுது, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசிக்கிட்டு இந்த மாதிரி போக, அதுக்கப்புறம் ஃபைனலாக ரூமுக்குமே போயிருந்துருப்பீங்க. அங்கே போயிட்டு பார்த்தா 2 பெட்ரூம், உங்களுக்கு தனியாக பெட்ரூம், அந்த அக்காவுக்கு தனியாக பெட்ரூம். அண்ட் அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு தனி பெட்ரூம்மா, நான் தனி பெட்ரூமில் இருப்பேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு நைட் ஷிஃப்ட் வரும், டே டைம்லேயும் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீட்டுக்கு வருவேன், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் நீங்களுமே வந்து ஓகேக்கா நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அண்ட் இப்போ வந்து டேட் 29 முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட இப்போ 30 அந்த மாதிரி தான். நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அவங்க தான் குக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அக்கா. சாப்பிட்றீங்கன்னு கேட்குறீங்க. அக்கா இந்த மாதிரி இந்த கம்பெனியில் தான்க்கா எனக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு, அண்ட் அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க வேண்டாம். அவங்களுமே சொல்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா ஒய்யன், அதில் வேலை கிடைக்கிறதுலாம் அதிசயம். அத்தனை இன்டர்வியூ இருக்கும், அத்தனை ரவுண்ட்ஸ்லேயும் பாஸ் ஆனால் தான் நமக்கு அந்த வேலையே கிடைக்கும். ஆனால் நீ பாஸ் ஆகிருக்க அப்படின்னா பெரிய விஷயமே, அக்காவே அதில் ஃபெயில் ஆகிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறேன். நீங்களுமே என்னக்கா சொல்கிறீங்க, அப்படியா சொல்கிறீங்க, அது அவ்வளோ பெரிய கம்பெனியா, எனக்கு பெரிய கம்பெனின்னு தெரியும், ஆனால் நீங்கள் சொன்னால் எனக்கு இன்னும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி 31 டே முடியுது. அண்ட் இப்போ தான் வந்து 1ஆந்தேதி, இன்றைக்கி தான் நீங்கள் போய்ட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வேண்டிய டேவே அது. அண்ட் நீங்களுமே அரைக்க பறக்க எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் இதை இப்படியே விட்டுட்டு இன்னொரு சைடில் பார்க்கலாமா, இன்னொரு சைடில் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். அவருமே வந்து அவங்க அப்பா கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. அவங்க அப்பாவா, ஜேகே நீ கண்டிப்பாக வந்து 1ஆந்தேதியாவது வேலைக்கு ஜாயின் பண்ணி தான் ஆகணும்,
என்னடா நினச்சிட்டு இருக்க, எனக்கு வயசாயிட்டு பார்த்தாவே தெரியலையா உனக்கு, என்னமோ நீ நான் ஓன் பிஸ்னஸ் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நீ பிஸ்னஸ் பாரு, நான் வேண்டான்னு சொல்லலை. நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே உன்னோட பிஸ்னஸும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பா என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னால் முடியாது, எனக்கு தனியாக பிஸ்னஸ் இருக்குது, நான் அதை மட்டும்தான் பார்த்துக்குவேன், உங்கள் கம்பெனியை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோ சொல்கிறாரு. இங்கே பாரு ஜேகே, நீ வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவுடைய அப்பா மிரட்டல் போடுறாரு. ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. வாட் த ஷிட் இஸ் திஸ் டேட் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கத்த ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஜேகேவுடைய அம்மாவோ பொறுமையாரு ஜேகே, அப்பாவுக்கு வயசாயிட்டு தெரியும்ல, அப்பாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அண்ட் நீ தான் நம்மளுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணணும், அதனால கொஞ்சம் நீ வந்து அப்பாவுடைய பொசிஷனுக்கு போயிட்ட அப்படின்னாக்க நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே அக்கா செம்ம காண்டாயிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஜேகேவுடைய அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இப்போது அவங்களுடைய கம்பெனியை தான் ஜேகே எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட் வந்து அவங்களுக்கு ஜேகே கிட்ட சொல்லி கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகேவும் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஆரம்பித்து அவருமே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி ஜேகேவை வந்து அனுப்பி விடுறாங்க. அண்ட் ஜேகேவுடைய அப்பா வந்து நீ 1ஆம் தேதி தாண்டா மகனே நீ பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவருக்குமே செம்ம காண்டாக இருந்தாலும் வந்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து போயிருந்திருப்பார். அண்ட் இப்போ இன்னைக்கு தான் 1ஆம் தேதி. அவருமே எழுந்து பார்க்குறாரு, காட் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. அண்ட் கீழே வந்து பார்த்தா வா சேக்கே ரெடி ஆகிட்டியா, வா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு போடுறேன். மீன்ஸா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடுன்னுட்டு ஜேகேவை அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரா எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. என்ன ஜேகே, நீ அங்கே போய்ட்டு எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு, இந்தா ஒழுங்காக சாப்பிடு, அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக அங்கே இருக்க முடியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து மகனுக்கு அம்முட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கு வந்து ஆல்ரெடி காண்டில்கிறாரு. இப்போ இதெல்லாம் அப்படின்னது இன்னும் செம்ம காண்டாகுது. பட் இருந்தாலும் பொறுமையாக ஓகே ஓகே அப்படின்ட்டு இருக்காரு. சரி நான் கிளம்புறேன் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அண்ட் சரிடா நான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவுடைய அப்பாவுமே சொல்லிவிட்டு அண்ட் அவங்களுமே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க ஆஃபீஸ்க்கு. ஜேகே ஆல்ரெடி கிளம்பிட்டாரு. இப்போ தான் வந்து ஜேகேவுடைய அப்பா கிளம்புறாரு. அண்ட் இந்த பக்கம் நீங்களுமே வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தீங்களே, உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னா, ஏம்மா உனக்கு எந்த இடம் தெரியும்ல அப்படின்னா, தெரியும்க்கா, ஆல்ரெடி நான் கேபு புக் பண்ணிட்டேன், அது ஆல்ரெடி வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நான் கிளம்புறேங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே சொல்கிறீங்க. அவங்கள சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, இன்கேஸ் ஏதாச்சும் வேண்டும் அப்படின்னாக்கா எனக்கு தாராளமாக நீ கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஏதாச்சும் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஓடி போயிட்டு கேப் ஏறிட்டு அவ்வளோதான் நீங்கள் கிளம்பிட்டீங்க. நீங்களுமே போயிட்டு ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆனதுமே வெளியே தான் இறங்கி பார்க்குறீங்க, அந்த கம்பெனியை தான் பார்க்குறீங்க. பார்த்ததுமே உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. எவ்வளோ பெரிய கம்பெனி, இந்த கம்பெனிலே நம்ம வேலை பார்க்க போகிறோம், ஆஹா என் மட்டும் பெரிய கனவு நிறைவேறிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்களுமே ஒரு ஆனந்தத்தில் ரிசப்ஷனிஸ்டில் போயிட்டு இந்த மாதிரி தானே புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல. அண்ட் அவங்களுமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேடம், இன்னும் சார் யாரும் வரல, அவங்க வந்ததும் அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே விடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்களும் போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் ஜேகே பார்த்தா ஜேகே ரெடியானார் இல்லையா கம்பெனிக்கு. அண்ட் அவருமே வந்து ரீச் ஆகிட்டாரு. அண்ட் அவர் வந்து ரீச் ஆனதுமே அவருக்கு செம்ம காண்டு வேறு ஏற்கனவே. பட் இருந்தாலும் எதுவும் கண்டுக்கல. அண்ட் அவருமே வந்து உள்ளே தான் போகிறாரு. உள்ளே போனால் ரிசப்ஷனிஸ்டில் எழுந்திரிச்சுன்னுட்டு குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாங்க. அண்ட் இவருமே குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் தான் உள்ளே கிளம்புறாரு. அம்மட்டு ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்குது, ரொம்பவே கோல்டாக இருக்கார். செம்மையாக அப்படி சொல்கிறது பார்த்தாவே சொல்லிடலாம் சிடுமூஞ்சி சித்தப்பான்னிடுற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கார்.
அண்ட் அவர் உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரிசப்ஷனில் கூப்பிட்றாங்க. அந்த அங்கே இருப்பாங்க இல்லையா ரிசப்ஷன் ஏரியாவில், அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருப்போங்க, அங்கே போயிட்டு மேனேஜர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்றாங்க. நீங்களுமே போகிறீங்க. மேனேஜரா? ஐயோ யாருன்னே தெரியலையே, எங்கேருந்து போய் நம்ம இப்போ அந்த மேனேஜரை கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து மேனேஜர் 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 ரூம் எங்கேனா போட்டுனுக்குதா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் அந்த ரூமுக்கு வெளியே போர்டு போட்டிருப்பாங்க இல்லைடா, இது ஆஃபீஸ் ரூமு, இது வந்து சிஇஓ ரூமு, இது வந்து மேனேஜர் ரூமு, அந்த மாதிரி எங்கேயாச்சும் போட்டிருக்கா அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்டே போகிறீங்க. அம்மணி வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு போக எதிரில் வந்து ஆளையே தெரியாமல் இடிச்சு விட்டீங்க. அந்த இடித்ததில் அந்த இடித்த ஃபோர்ஸில் எதிரில் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருமே கிழுவிழு போயிருப்பார், நீங்களுமே கிழுவிழு போயிருப்பீங்க. 2 பேரும் பேலன்ஸுக்கு வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கொஞ்சம் பிடிச்சிருப்பீங்க. இடம் கூட மாயிட்டு அந்த பர்சன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க, உங்களுடைய ஹிப்பை சேர்த்து பிடிச்சிட்டாரு. அவங்கள அந்த ஹிப்பை பிடிச்சதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஏடோ குணமாயிட்டு நீங்கள் வந்து அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி ஆகிட்டு நீங்களுமே பார்க்குறீங்க. எவன்டா அவன் காலையிலே 7:30 நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டது. நிமிந்து பார்க்க வேற யாரும் இல்லை, அங்கே இருக்கிறது நம்ம ஜேகே தான். ஜேகேவுமே பார்க்குறாரு, செம்ம காண்டாயிடுச்சு அவருக்கு. ஏற்கனவே வந்து இந்த கம்பெனிக்கு வரதுக்கே பிடிக்கல, இதில் இந்த மாதிரி வேற ஒன்றுதான் அவருக்கா செம்ம காண்டாயிட்டு கீழே பார்க்குறாரு. பார்த்ததுமே ஒரு மாதிரி அவருக்கு வந்து பார்த்துட்டே இருக்காரு. அந்த பக்கம் நீங்களுமே பார்க்குறீங்க. ஓ இது தானே அந்த 7:30 அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஏண்டா நாயே கண்ணு தெரில, நேராக வந்து அப்படியே இடிச்சிட்டு போகிற, இடிச்சது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருப்ப, தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்றீங்க. ஜேகேவும் பார்க்குறாரு. ஆக்சுவலி வந்து ஜேகே தான் இந்த கம்பெனிக்கு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருப்பார் இல்லையா, அவங்க அப்பா பொசிஷனுக்கு மனுஷன்தான். நீங்களாம் ஆரம்பிக்கிறீங்க இடியட். ஒரு பொண்ணு மேலே எப்படி கை வைக்கணும், எப்படி பிடிக்கணும், எப்படி ஹெல்ப் பண்ணணும் தெரில. அவரா நோ ரெஸ்பான்ஸ், ஒன்லி லுக்கை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு. பேசவே இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க செம்ம காண்டாவுது. இடியட் இப்படி பார்க்குறேன் பாரு, நான்சென்ஸ் பல்லோ, சரியான பைத்தியக்காரனை போல், பார்த்தாவே தெரியுது, சரியான சொல்லி பாட்டு போல் அப்படிங்கிற மாதிரி மனசில் திட்டிக்கிட்டு நீங்களுமே வந்து அங்கேருந்து கிளம்புறீங்க. இந்த பக்கம் ஜெயிக்கி நீங்கள் போனதுக்கப்புறமா அவ்வளோதான். திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் பார்க்க அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது போல், அப்படியே ஹார்ட்லி கையை வச்சுட்டு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது, அது அந்த பொண்ணை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அண்ட் அவருமே வந்து இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவருமே வந்து கிளம்புறாரு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மேனேஜர் ரூம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு, அண்ட் அவருமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாம்மா பிஏ ஒர்க்கு தான் உனக்கு, அண்ட் உங்களுக்குமே வந்து உங்கள் கூட இன்னொருத்தருமே இருப்பாங்க. அவங்க தான் வந்து இன்னும் 2 மந்த்து அந்த மாதிரி வந்து அவங்க இன்னும் ரிசைன் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி வந்து இந்த 2 மந்த்ஸில் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் நீங்களுமே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்களும் போயிட்டு சேர்ஸில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜேகேயோடைய அப்பாவுமே அந்த கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. அவ்வளோ மரியாதை அவருக்கு. கம்பெனி ஓனர் எப்படி இருப்பார். அண்ட் இந்த பக்கம் அதே மாதிரி ஜேகேயோடைய அப்பா வந்ததுமே வந்துட்டு உங்களையுமே வந்து கூப்பிட்றாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இது சின்ன மீட்டிங் ஹால் மாதிரி தான், ஒரு மீட்டிங் ஹால் தான் இது. கம்பெனியில் இருக்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு ஜேகேவை இன்ட்ரோ பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். அண்ட் இதை மாதிரி இருக்க நீங்களுமே வந்து அந்த மீட்டிங்கு போகிறீங்க. ஆல்ரெடி வந்து அங்கே எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. உள்ளே போனதும் அவங்க அப்பாவே கூப்பிட்றாரு, ஓயன் வாம்மா இங்கே அப்படிங்க. நீங்களுமே வந்து பார்த்துட்டு போகிறீங்க. ஹலோ சார், குட் மார்னிங் அப்படின்றீங்க. அண்ட் அவருமே குட் மார்னிங்மா. அண்ட் நீங்கள் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்க பொண்ணு தானே அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, தெரியுமா ஏன்னா நீ தான் இந்த கம்பெனிக்கு பிஏவாக வரணும்னுட்டு நான் உங்கள் காலேஜில் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தோம் இல்லையா, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் நீ தான் வந்தே ஆகணும்னுட்டு ரொம்பவே உங்கள் காலேஜில் சொல்லி கம்பல் பண்ணி உன்னை நான் இங்கே வர வச்சேன்.
அப்படின்றாங்க. ஆக்சுவலி இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். அந்த டைம்லேயே வந்து நீங்கள் எல்லா ரவுண்ட்லேயும் பாஸ் ஆகிட்டு ரொம்பவே வந்து டேலண்ட்டாக இருந்திருப்பீங்க. அதுக்காகவே ஜேகேவுடைய அப்பெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் காலேஜில் கம்பல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களுமே வந்து உங்களுடைய ட்ரீம் ஜாப் வேறையா விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்பல் பண்ணி உங்கள் வீட்டில் இங்கே வந்திருப்பீங்க. நீங்களே சொல்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச் சார், இது என்னுடைய ட்ரீம் ஜாப்பு, அதுக்காக தான் நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கவலைப்படாதம்மா. இனிமே நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்ட இல்லையா, என்னுடைய நாலேஜு என்னுடைய எபிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்றீங்க. அண்ட் உனக்கு இப்போ ஆக்சுவலி நான் சிஇஓ பொசிஷனில் தான் இருக்கேன். அந்த சிஇஓ பொசிஷனுக்கு என்னுடைய பையன் தான் இனிமேல் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஒதுங்கி நிற்க, ஜேகே இதுதான் ஒயன் உன்னுடைய பிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களும் பார்க்குறீங்க அவரும் பார்க்குறாரு. செம்ம காண்டாயிடுச்சு. என்னது சிஇஓவா அப்படின்ட்டு நீங்கள் அவரா, ஆஹா இவளா அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் நீங்களா சார் இதுவா உங்கள் பையன் அப்படின்னா, அண்ட் அவருமே ஆமாம்மா அப்படிங்கிறாரு. ஏம்மா என்னாச்சு அப்படின்னா, அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு ஜேகே ஒரு வணக்கத்தை போட்டு அண்ட் ஜேகேவுமே பார்க்குறாரு. ஆஹா மாட்டினடி மவளை என் கூட தான் நான் இனிமே அப்படிங்கிற மாதிரி அவரும் மனசுக்குள்ளே வந்து ஏதோ வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இன்னொரு 10 நிமிஷத்தில் அந்த மீட்டிங்குமே முடிஞ்சிருக்கும். அண்ட் ஜேகேவும் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னுடைய பையன், என்னோடய பொசிஷனுக்கு இனிமேல் ஜேகே தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஒர்க்குமே வந்து லைக் அந்த மீட்டிங்குமே முடிஞ்சிட்டு நீங்களும் வந்து சரி ஓகே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே இல்லையா, சரி ஓகே நம்ம கொஞ்சம் என்ன ஏது அப்படின்ட்டு விசாரிக்கலாம். ஆல்ரெடி பிஏ இருப்பாங்க இல்லையா, ஜேகேவுடைய அப்பாவுடைய பிஏ, அவங்கக்கிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பேசுகிறீங்க. ஆக்சுவலி வந்து அவர் லேடிஸ் கிடையாது, ஜென்ஸ் தாண்டா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 29-30 ஏஜ் ஆகுது அவருக்கு. கல்யாணமெல்லாம் ஆகலை போல். அண்ட் நீங்களுமே வந்து போயிட்டு சார் இந்த மாதிரி தான் எனக்கு புதுசு, எனக்கு கொஞ்சம் எதுவும் தெரியல, கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா இந்த கம்பெனியை பற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்களுமே வந்து பேசுகிறீங்க. அண்ட் அவருமே வந்து சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கம்பெனியை பற்றி எல்லாமே சொல்கிறாரு. அண்ட் நீங்களுமே எல்லாத்துக்கும் ஒன்று தலையை தான் ஆட்டிகிட்ருக்கீங்க. அண்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சரிம்மா கேபின் போகலாமா அப்படின்னு, ஓகே சார் அப்படின்றீங்க. அண்ட் 2 பேருமே சிஇஓ கேபின்குள்ளே தான் போகிறீங்க. அண்ட் ஜேகே தான் அங்கே உட்காந்துட்ருக்காரு. சிலகிரின் சார் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியாக தட்ட டோரை தட்ட அண்ட் அவருமே கம்மன் அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸு உங்களுக்கா, பக்கு பக்குங்குது, திட்டி வேறு விட்டுட்டோமே ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி. அண்ட் உள்ளே போனதுமே குட் மார்னிங் சார்னு மறுபடியும் வணக்கத்தை போட அண்ட் அவருமே மார்னிங் அப்படிங்கிறாரு. அண்டு அந்த பிஏ இருப்பாங்க இல்லையா அவங்க, சார் இவங்க நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்டு அவங்களுக்கு ஆஃபீஸ் ரூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் அவருமே சொல்கிறாரு, அதுதான் ஆல்ரெடி சொல்லியாச்சுல அப்புறம் என்ன, போயிட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவங்களுமே வந்து ஒயன் வாமா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு பக்கத்துலேயே ஆக்சுவலி வந்து சிஇஓ கேபின்குள்ளாரையே வந்து இன்னொரு டேபிள் எல்லாம் போட்டு அங்கேயே வந்து அங்கேயே தான் அவங்களுடைய பிஏவும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து பார்க்குறீங்க, என்ன சார் இது இங்கே இருக்குது டேபிள்னு. ஆமாம்மா நமக்கு ஆக்சுவலி தனியாக கேபின் இருக்குது, பட் இருந்தாலும் எமர்ஜென்சி ஏதாச்சும் வேணும் அப்படிங்கும் பொழுது நம்ம அடிக்கடி இங்கேயும் அங்கேயே அழிஞ்சிட்ருக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் இங்கேயே வந்து பழைய சிஇஓ சார் இருந்தார் இல்லையா, ஜேகே சாருடைய அப்பா, அவர் வந்து எனக்கு இங்கேயே கேபின் எல்லாம் எனக்கு இங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் நீயுமே வந்து இங்கே தானமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்களுக்கா சரி ஓகே சார் அப்படின்னுட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கல தான் அந்த ஜேகே மூஞ்சில் முழிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி, பட் இருந்தாலும் சிஇஓவாச்சே அவங்களுக்கு கீழே பிஏவா தானே நம்ம இங்கே வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஒர்க் பண்ண பார்க்குறீங்க.
ஃபர்ஸ்ட் டே இல்லையா, இது வரைக்கும் போனதில்லை, படித்து முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வேலைக்கு வந்திருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுப்பாங்க எல்லாரும். அதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாத அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட, அந்த பிஏ கிட்ட கேட்குறீங்க, இது எப்படி சார், என்ன சார் அப்படின்ட்டு. அவங்களுமே வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பிஏ கிட்ட பேசுகிறது, சிரிக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மனுஷன் குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. மனுஷன்தான் குறு குறு குறுன்னு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, பார்க்குறாரு. எதுக்காக இவ்வளோ அழகாக இருக்கா, நல்லா தான் இருக்கால, அழகாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து போயிருப்பீங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நீங்கள் அங்கேயுமே பண்ணியிருக்கீங்க. அதுதான் ஜேகேக்கு வித்தியாசமாக தெரியுது. லைக் நல்லா பேண்ட் ஷர்ட்டு, ஆஃபீஸ் அட்டையர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி இல்லை, நார்மலாக ஒரு ஃபேமிலி கேர்ள் சுடிதார் போட்டிருக்கீங்க. முடி உங்களுக்கு ரொம்பவே லென்த்தாக இருக்குது போல். அதுக்கு வந்து சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் போட்டு ஃப்ரீ ஹேரில் இருக்கீங்க. அவ்வளோ லென்த்தி ஹேருக்கு கூட நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேரில் தான் விட்டுருக்கீங்க, ஜடை பின்னி போடல. ரொம்பவே லைட் மேக்கப், இந்தியாவிலலாம் போடுவோம் இல்லையா, காஜல், ஐலைனரு, லைட் லிப்ஸ்டிக்கு, ரொம்பவே லைட்டு மேக்கப். இதுவெல்லாம் பார்க்க ஜேகேக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. கையில் வாட்ச் கட்டியிருக்கீங்க, அண்ட் இன்னொரு கையில் வந்து வளையல் போட்டிருக்கீங்க. அது வர சவுண்டு வரும் இல்லையா, வளையல் சவுண்டு, ஜல்லு ஜல்லு நீட்டு, அதெல்லாம் பார்க்குறாரு. என்ன இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் காலில் செயின் போட்டிருக்கீங்க, கொலுசு, அந்த ஒரு முத்து வரும் இல்லையா, அந்த மாதிரி கொலுசு போட்டிருக்கீங்க. அண்ட் நடக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஜல்லு, ரொம்பவே என்னதான் ஒரே முத்தாக இருந்தாலும் சவுண்டு வரும் இல்லையா, அதுவெல்லாம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜேகேக்கு. பார்க்கவே வந்து ஃபர்ஸ்ட்டு டைம்லேயே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தார். இப்போது அதில் பார்க்க இன்னும் அவருக்கு பிடிக்குது. கொரிய கேர்ளை விட நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுறீங்க மனுஷனுக்கு. லைக் மனுஷன் அப்படியே அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. வா, என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அதால் எதுவுமே ஃபீலே ஆகலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour அப்புறம் தான் வந்து உங்களுக்கே ஒரு மாதிரியாவது, என்ன இது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, யாராச்சும் நம்மளை நோட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்களே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பார்த்து நம்மால் தான் பார்த்துட்ருக்கு. உங்களுக்கு பக்குவனாகி போச்சு. ஆத்தி, இவன் எதுக்கு நம்மளை எப்படி குறுகுறுன்னு பார்க்குறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் மறுபடியும் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் இதே மாதிரி தான் நீங்களும் வந்து வேலை முடிச்சுட்டு, மீன்ஸ் வேலை வந்து அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, இன்னொருத்தர் உங்களுக்கு சீனியர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நீங்களும் அவரும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து அந்த ரூமில் வந்து ஜேக்கின்னு ஒரு மனசு இருக்கிறத வந்து கவனிக்கல, நீங்களும் சரி அவரும் சரி, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் 2 பேரும் வந்து அம்மட்டு பேசி சிரிக்கிறீங்க, அம்மட்டு குழுகுறீங்க. அந்த மனசை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சட்டை பண்ணிக்கவே இல்லை, நாம் 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அம்மட்டு அழகாக பேசிகிட்டு இருந்துக்கிங்க. அண்ட் இதே மாதிரி இருக்க கிட்டத்தட்ட வந்து 10:30 ஆகிப்போச்சு டைமு. அண்ட் ஜேகேவும் பார்க்குறாரு, 10:30 ஆகிடுச்சு, காஃபி கொண்டு வரணுன்னு ஒரு மண்டையில் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்க. அண்ட் நீங்களுமே சொல்கிறீங்க. அந்த அசிஸ்டண்ட் இருக்கார் இல்லையா உங்களுக்கு சீனியரு, அவரை பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சியாகவே மாறிட்டீங்க, அம்மட்டு தோஸ்த் ஆகிட்டீங்க. அண்ணா 10:30 ஆகிடுச்சுன்னா காஃபி எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா பேய் மாதிரி கற்ற போகிறாங்க அப்படின்னா. கண்டிப்பாம்மா, அவன் மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சு பேய் மாதிரி கற்றுவான்ட்டு, போயிட்டு காஃபியை போட்டு எடுத்து வந்துருப்போ அப்படின்னா இன்னிலேருந்து அந்த பொறுப்பில் உந்துமா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே உங்களை அனுப்பி விட்றாங்க. நீங்களுமே போயிட்டு இது ஒரு கேடு, காஃபி அமில்ல காஃபி, இடியட் ஃபெல்லோ, எம்மட்டு எப்படி பார்க்குறோம் குறுகுறுன்ட்டு, நம்மளை இதுவரை யார் அது மாதிரி பார்த்தது இல்லையே, இன்னும் நான்சென்ஸ், சிஇஓ போர்க்கி பையன் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு நீங்களுமே போயிட்டு காஃபி போடுறீங்க. நீங்களா அந்த ஆஃபீஸ்லையெல்லாம் வந்து காஃபி மெஷின் இருக்கும் இல்லையா, எல்லாருமே அந்த காஃபி மெஷினில் தான் காஃபி போடுவாங்க. பட் அம்மனி அப்படி இல்லை, நீங்கள் வந்து
என்ன மிஷின் போட்டாலும் கையில் போடுற மாதிரி டேஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி காஃபி பவுடர் உங்களுக்குன்னு தனியாக ஆஃபீஸில் நான் பாட்டுக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டுக்கோட்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு காஃபி பவுடர் பேக்கெட்டு தூக்கின்னு போயிட்டுப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனுக்கு ஒரு கேடு, இந்த காஃபி பவுடரெல்லாம் ஐயோ நான் எனக்குன்னு வாங்கிட்டு வந்தனே, அது இந்தியாவிலேருந்து வேறு வாங்கிட்டு வந்தனே அப்படி இப்படின்ட்டு நீங்களா போய் தொழில் ஒரு ஸ்பூன் தானே அப்படின்ட்டு ஜேகேக்கு அண்ட் அவங்களுடைய சீனியர் இருக்காங்க இல்லையா அந்த அண்ணா, அவங்களுக்கு அண்ணானே வச்சுக்கலாம்டா, ஒரு சீனியர் நல்லா இல்லை அண்ணான்ட்டு வச்சுக்கலாம். அந்த அண்ணாவுக்கு ஒரு கப்பு காஃபி, உங்களுக்கு ஒரு கப்பு காஃபி, ஜேகேக்கு ஒரு கப்பு காஃபி, 3 கப்பு காஃபி போட்டு எடுத்துக்கின்னு நேர போகிறீங்க. லைக் இந்த கப்பில் மூடி வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, சின்னதாக ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிற மாதிரி ஒரு கப்பு இருக்கும்ல, மேலே மூடி போடுற மாதிரி, அந்த மாதிரி கப்பு தான் போல் 3 பேருக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்கள் கமன் அப்படிங்கிறாரு மனுஷனோ. நீங்களும் உள்ள போயிட்டு சார் காஃபி அப்படின்னா வச்சுட்டு போங்க அப்படின்னுட்டு ஜேகே வந்து இப்போ வீரப்பா மனசை வந்து உங்களுக்கு திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் இப்படி போகிறீங்க, மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த முடி வந்து இந்த பக்கம் அடையுமா ஆடும் இல்லையா, டடுக்குன்ட்டு நடக்கும் பொழுது லென்த்தாக முடி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆடும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாரு. எவ்வளோ நீளம் முடி அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே வந்து பார்க்குறாரு. நீங்களும் போயிட்டு அண்ணா காஃபி அப்படின்ட்டு அந்த அண்ணாக்குமே காஃபி கொடுத்துட்டு, அப்பா என்ன என் காஃபி இது, எனக்கு நான் வாங்கிட்டு வந்து எனக்கு காஃபி போட்டுரு, இந்த பைத்தியக்காரனுக்கெல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இவர்னா கூட பரவாயில்ல, அண்ணா அவனா சிஓ வந்ததுமே எப்படி பார்க்குறேன் பாரு குருன்னுட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே இன்னுமே அதை தான் நினச்சி கரிச்சு கொட்டின்னு இருக்கீங்க. அண்ட் ஜெக்கியுமே வந்து நீங்கள் போய் உட்காந்ததுமே வந்து வீராப்பா திரும்பிக்கினாரு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஜெக்கியை நோட் பண்ணுறது பார்த்துட்டாரு, அதனால வீராப்பா திரும்பிக்கிட்டு சிஸ்டமில் ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிக்கணும் இல்லையா, அந்த முடியை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. அண்ட் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. என்ன இதுவரை நம்ம இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணதே இல்லையே, என்ன இப்படி வருது ஸ்மெல்லு அப்படின்ட்டு லைட்டாக ஒரு சிப் பண்ணுறாரு. அவள் தான் டேஸ்ட்டு பயங்கரமாக நாக்கில் ஒட்டிக்கிச்சு, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அண்ட் திருப்பி பார்க்குறாரு. அண்ணீங்களா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அந்த அண்ணாவும் நீங்களுமே வந்து காஃபி குடிச்சிட்ருக்கியாங்க. அந்த அண்ணாவோ செம்மையாக இருக்குமா தங்கச்சி காஃபி செம்மையாக இருக்குது, இங்கேருந்து இந்த மாதிரி காஃபி பவுட்ரு இங்கெல்லாம் கிடைக்கலையே அப்படின்றாரு. நீங்களா ஆமாண்ணா இது நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா. அப்போ வந்து அந்த காஃபி கொட்டை அரைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அவங்க தெரிஞ்சவங்க மூலிமா வாங்கிட்டு வந்தார், அதுதான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கதையாக பேசிகிட்டு இருக்க ஜெக்கியுமே பார்க்குறாரு. ஆஹா என்ன இவ காஃபியை முட்டை அழகாக பண்ணுறான்னா, அப்போ சாப்பாடெல்லாம் எப்படி பண்ணுவா, ஐயோ வித்தியாசமாக இருந்தாலும் செம்மையாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் ஒரே குதூகலம். அண்ட் இதே மாதிரி டைமும் பாஸ் ஆகிட்டு லஞ்ச் டைமும் வருது, வாங்க நான் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அந்த அவருமே சொல்கிறார், ஏம்மா சிஓக்கு நீ தாம்மா லஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். என்னதே நான் சிஓக்கு லஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா, என்னென்ன சொல்கிறீங்க, அவனுக்கு கை கால் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்க. அவருமே தங்கச்சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே அவங்களுடைய பிஏ, இப்போ வந்து நான் அவங்க அப்பாவுடைய பிஏ, அதனால உனக்கு சும்மா ஒரு 2 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் அவங்க அப்பா கூட போயிட்டு ஜாயின் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீ தாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவருக்கு டைமுக்கு காஃபி அண்ட் டைமுக்கு லன்ச்சு, இன்கேஸ் அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல அப்படின்னா அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3:30க்கு மறுபடியும் காஃபி, அண்ட் 5 o'clock வந்து ஆஃபீஸ் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தாம்மா. இன்கேஸ் ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படின்னாக்க நீயும் வந்து அவர் கூட தங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. நீங்களா உங்களுக்கு அப்போ தான் பக்குனுது, என்னென்ன சொல்கிறீங்க, அவன் ஓவர் டைம் பார்த்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்க. தங்கச்சி அவன் இவனில் பேசக்கூடாதுமா, சிஓவாச்சே, சிஓவுக்கு உண்டான மான மரியாதைலாம் அவன் வாங்குறான், எப்படி அவன் குறுக்குறுன்னு பார்க்குறான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாலாம் நீங்களும் கேட்க. குறுக்குறுன்னு பார்க்குறானா, என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு கேட்க. ஆமாண்ணா அந்த பைத்தியக்காரனை அந்த முட்டைக்காரனை நீங்களும் பாருங்கள், அந்த முயல் மூச்சை வச்சுக்கின்னு எப்படி பார்க்குறான்னுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவ்வளோ நேரம் வந்து அந்த பிஏவெல்லாம் நோட் பண்ணி இருந்துருக்க மாட்டார், அன்றைக்கி இப்போ தான் பார்க்குறாரு. லைக் கேஷுவலாக பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்குற. அதே மாதிரி தான் ஜேகே வந்து குறுக்குன்னு பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்தது அவருக்கே வந்து என்னது பாஸு இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. சரிம்மா தங்கச்சி உஷாராக இருந்துக்கோ ஓகேவா, யாரையும் நம்பிடாத, அதை என்னதான் நம்ம சிஓ இருந்தாலும் ஒரு அடி தள்ளியே நில்லு அப்படிங்கிறாரு. நீங்களா
அதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்டர் லைன் போட்டேன், நான் நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, வரட்டும். ஆல்ரெடி செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கற்று வச்சுருக்கேன், எவனாச்சும் என்கிட்ட வம்புழுக்கட்டும், போட்டு தாக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆஹா தங்கச்சி பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்க போல, வாமா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட போயிட்டீங்க அப்படின்னாக்க சீவோக்கு தனியாக லஞ்சு போல். அண்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு கொடுத்துட்டு நீங்களுமே சாப்பிட போயிட்டீங்க. ஜேகேவை பார்க்குறாரு, என்ன எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிட்டா, சாப்பிட்ற வரையும் கூட இல்லை, கூட கூட உட்காந்து சாப்பிடல, அவள் பாட்டுக்கு போகிறாளே, என்ன திமிருவளுக்கு, இருக்கட்டும் வேலை வச்சு சாவடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து கடுப்பில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் நீங்களா கேன்டீனில் நார்மல் எம்ப்ளாய்க்கு என்ன ஃபுட்டோ அதுதான் உங்களுக்கும். நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அண்ணா செம்மையாக இருக்குண்ணா சாப்பாடு, என்ன தான் வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான். என்ன தான் இந்திய ஃபுட்டாக இல்லை அப்படின்னாலும் டேஸ்ட்டில் ஏதோ அப்படி ஏடா கூடமாக இருந்தாலும் பரவாயில்ல, வாயில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது வித்தியாசமாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் அவங்களுமே கேட்குறாங்க, ஏமா தங்கச்சி இந்தியாவிலேருந்து வந்திருக்கு, சரி உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா. ஏன் தெரியாமா அண்ணா, செம்மையாக சமைப்பேன் நான், நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜிலேருந்து எல்லாமே சமைப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. என்னது அப்போ என்னென்ன சமையல் உனக்கு தெரியும் அப்படின்னா, எனக்கு சைனீஸ் தெரியும், கொரியன் தெரியும், இந்தியன் ஃபுட் தெரியும், இந்த மாதிரி எல்லாம் சொல்ல. ஓஹோ இத்தனை கற்று வச்சிருக்கியா நீ, சரிம்மா பரவாயில்ல, அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு பாசமாக சமைச்சு எடுத்துன்னு வரியா அப்படின்னு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இல்லாமலா, இங்கே வந்து நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்க, உங்களுக்கு இல்லாமல தங்கச்சி கண்டிப்பாக நாளைக்கே உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே சமைச்சு மீன்ஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நீங்களுமே ஆஃபீஸ்க்கு வர்றீங்க. நான் ஜெயிக்கவும் பார்க்குறாரு, இங்கே சிஇஓ இங்கே உட்காந்துட்ருக்கேன், தனியாக சாப்பிட்டுட்ருக்கேன், நீ போய் சோடி போட்டுன்னு போய் சாப்பிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வேலையாக வைக்கிறாரு. இந்த ஃபைலு அந்த ஃபைலு இது அது போய் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துனா, எனக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வாங்கிட்டு அண்ட் சொல்லி அனுப்புகிறாரு. முன்ன இந்த காஃபி போட்டேன் அப்படின்னா, சார் அது காஃபி பவுடரு என்னோடது சார் அப்படின்றீங்க. அவரா, யாரை வேறு தான் இருந்துட்டு போ, எனக்கு போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு தடவை போட்டு கொடுக்க முடியாது, நான் ஓயாமல் போட்டு கொடுப்பாங்களா காஃபி பவுட்ரு, அது என்னது நான் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து பேக்கில் பேக் பண்ணி வச்சுட்டு நீங்களா அங்கே மிஷினில் காஃபி போட்டு திரும்ப கொடுக்குறீங்க. அண்ட் அவருமே வந்து ஃபஸ்ட்டு சிப்லேயே கண்டுபிடிச்சிட்டாரு, ஏய் அப்படிங்கிறாரு. நீங்களா அப்போ தான் வந்து அந்த காஃபியை டேபிளில் வச்சுட்டு உங்கள் டேபிள்கிட்ட நடந்து போயிட்டு இருப்பீங்க. ஏய் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பக்கோன் ஆயிடுச்சு. ஏயா என்ன இவ்வளோ இர்ரெஸ்பான்ஸாக பேசுகிறாங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க வைங்க அப்படிங்கிறாரு. நீங்களா என்னவா இருக்கும், கூப்பிட்றான் போவான் அப்படின்ட்டு போய் நிற்கிறீங்க. அவருமே என்னது இது சார், காஃபி தெரியுது, முன்ன வந்த டேஸ்ட் ஏன் இதில் இல்லை அப்படிங்கிறாரு. சார் அது நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு பவுடரில் போட்டேன் காஃபி, இது மெஷினில் போட்ட காஃபி அப்படின்னு. அவ்வளோதான், அடிங்க மூஞ்சில் குத்தணும்னு வச்சுக்கோ, போயிட்டு அந்த காஃபி பவுடரில் போட்டு எடுத்துனப்போ அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க, என்னடி உனக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டப்பா, போயிட்டு காஃபி போட்டு எடுத்துறேன். சார் கிவ் ரெஸ்பெக்ட் இஸ் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்றீங்க. அவரா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா, இல்லை வேலையை விட்டு தூக்குவா அப்படின்னு அமௌண்ட்டு தான். ஐயோ கனவு வேலை இது, கனவு ஜாப்பு ட்ரீம் ஜாப்பு, ஐயோ போயிருமே ஒரே காஃபியில் அப்படின்ட்டு கடை நிற்கவே இல்லையா, காஃபி அந்த கப்பை தூக்கின்னு ஓடியே போயிட்டீங்களே, ஓடி போயிட்டு மறுபடியும் போய் தொழுது சனியா ஒரு கப்பு தானே அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு கப்பு காஃபியை போட்டு தன் போய் கொடுத்தா. இனிமே டெய்லி எனக்கு இதே காஃபி பவுடரில் தான் காஃபி போடணும், புரிஞ்சுதா அப்படின்னா. சார் அது பவுடர் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றீங்க. பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து நம்ம வர வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே சார், டெய்லி என்ன ஒரு 2 காஃபி என்ன 3 4 என்ன 10 கூட போட்டு தரேன், நீங்கள் குடிங்க தாராளமாக அப்படின்ட்டு. சார் அப்படியே எனக்கும் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த காஃபி பவுடரு இன்னும் 10 15 கூட நான் உங்களுக்கு காஃபி போட்டு தருவேன் அப்படின்னா. தாராளமாக நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு இல்லாமலாம் அப்படின்னா. அவள் தான் உங்களுக்கு ஒரே குஷியாயிட்டு போயிட்டு, அண்ணா இந்த மாதிரி தானே சொன்னார் அப்படின்னா. தெரியுமா அவர் நல்ல மனசுதான் அப்படின்னா. நல்ல மனசுதான், ஆனால் அவன் கண்ணு பார்வை சரியில்லையா அப்படின்னா. பரவாயில்ல விடுமா, இருந்தாலும் நல்ல மனுஷன், அவங்க அப்பா எல்லாம் அம்மட்டு அருமையான ஆள் தெரியுமா. அண்ணா அப்பா மாதிரி பையன் இருப்பான் அப்படின்ட்டு என்ன நிச்சயம், இதெல்லாம் இடகொடமான ஆள், கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களே சொல்லிட்டு நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி மறுபடியும் வந்து காஃபி கேட்குறாரு, மறுபடியும் காஃபி போட்டு வந்து கொடுத்துங்க. இப்போல்லாம் கொஞ்சம் பயம் இல்லை, பரவாயில்ல அவன் தான் காஃபி பவுடர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து எதுவுமே தெரில, அந்த காஃபி பவுட்ரு போகக்கூடாது அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து இந்த காஃபி பவுடர் விஷயத்தில் நானுமே அப்படி தான்டா,
நான் என் காஃபி பவுடர்னால் என் காஃபி பவுடர் நான் மட்டும்தான் குடிக்கணும். எங்கள் வீட்டில் வேறு யாருக்குமே அதில் காஃபி பவுடர் அந்த காஃபி பவுடரில் காஃபி போட்டு கொடுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. எல்லோரும் டீ குடிப்பாங்க. என்னுடைய மாமியார் வீட்டில் எல்லோரும் டீ குடித்தாலும் நான் மட்டும்தான் காஃபி குடிப்பேன். அந்த மாதிரி வேற எவனாவது அதில் காஃபி பவுடரில் கையை வச்சிட்டான், கையை வெட்டிடுவான், அந்தளவுக்கு கோவப்படுவேன். அண்ட் இதே மாதிரி தான் நீங்களும். அண்ட் இதே மாதிரி இருக்க ஈவினிங் ஆகிட்டு 5 o'clock ஆகிட்டு, அண்ணா அப்பா ஃபஸ்ட்டு நாள் வேலை முடிஞ்சதுன்னா நல்லபடியாக போய் தேங்காய் உடைக்கணும் பிள்ளையாருக்கு, நல்ல வேலை எவங்கிட்டே திட்டுவாங்கலை அப்படின்ட்டு நீங்களுமே வந்து சரிங்கண்ணா 5 மணி ஆயிடுச்சு வாங்க போகலாம் ஆஃபீஸ் டைம் க்ளோஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே கிளம்புறீங்க. ஜெய்க்கவும் பார்க்குறாரு. போயிட்டு வரேன், பாய் சார், டேக் கேர் சார், ஓகே சார், அச்சா சார், டிகே சார், நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லுதா பாரு, அது பாட்டுக்கு அது போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரட்டும், நாளைக்கு ஒரு வேலை பேசுகிறேன் அப்படின்ட்டு அவருமே வந்து கிளம்புறாரு. அண்ட் நீங்களும் வீட்டுக்கு போனவங்க அடுத்த நாள் வந்து ஃபுட்டு அந்த அண்ணா செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னார் இல்லையா, அதனால நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, லைக் உங்களுக்கு வந்து இந்தியா, சைனீஸு, கொரியா மூணு பிளேஸோடைய அந்த குக்கிங் எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ஓகே நமக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து ஆரம்பிக்கணுன்ட்டு இந்தியன் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. லைக் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, கொஞ்சமாக ரைஸு, கொஞ்சம் ரசம், சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம்ல அது, இந்த மாதிரிலாம் நிறைய சமைச்சி ஃபுல்லாக சிக்கன் தான் சமைச்சி நீங்களுமே வந்து அடுத்த நாள் வந்து எல்லாமே சமைச்சி ஒரு கேரியரில் அவங்களுக்குன்ட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, லஞ்ச் பேகு. அண்ட் எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன பையன் வந்த அன்றைக்கே வந்து அடுத்த நாளே வந்து லஞ்ச் வீட்டிலேருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே என் ஃப்ரெண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சுவலி வந்து டேபிள் மேலே வைக்கல, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அது கீழே வந்து டேபிளுக்கு கீழே வந்து கொஞ்சம் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸில் வச்சிட்டிங்க. அண்ணா உங்களுக்கு லஞ்சு கொண்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்களாம் போனதுக்கப்புறம் தான் ஜேகே வந்திருப்பார் உள்ள கேபின்குள்ளார. அது வந்ததுமே எழுந்து நின்றுட்டு குட் மார்னிங் சார்ன்றீங்க. குட் மார்னிங் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவர் நோட் பண்ணுறதே உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை தான். நீங்கள் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க, லைக் மெரூன் கலரில் டாப்பு அண்ட் ஒயிட் கலரில் பேண்ட் அண்ட் ஷால் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக, இந்த குடும்ப இஸ்திரி பெட்டின்னு இல்லையா அந்த மாதிரி அம்மட்டு லட்சணமாக இருக்கீங்க. மேக்கப் போட்டு அழகாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை, நீங்கள் நேச்சுரலாகவே அழகாக இருக்கிறீங்க. மேக்கப் வந்து நீங்கள் அவ்வளோவா போடுறதே இல்லை, அதையுமே வந்து ஜேகே நல்லாவே நோட் பண்ணியிருப்பார். எப்படி இவன் நேச்சுரலாகவே இவ்வளோ அழகாக இருக்கிறா, கலர் கூட செம்மையாக இருக்கிறாளே, அதுவும் அவளுக்கு லிப்ஸுக்கு மேலே ஒரு மோல்டு இருக்கே செம்மையாக இருக்குது. நமக்குன்னா கூட லிப்ஸுக்கு கீழே தான், அவளுக்கு லிப்ஸுக்கு மேலே ஐயோ அப்படின்ட்டு மனசு வந்து அப்படியே ஒரு ப்ளஸ் ஆகிறாரு. அந்த லிப்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மச்சம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஆஹா செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கனவுல இருக்கிறாரு. வேலை பார்க்குறாருன்னா டவுட்டு தான். 5 நிமிஷம் வேலை பார்த்தாருன்னா அதில் ஒரு 3 நிமிஷம் உங்களை தான் திரும்பி பார்த்துட்ருக்காரு. அண்ட் பிஏவுமே நோட் பண்ணிட்டாரு. எம்மா தங்கச்சி, நீ சொன்னது கரெக்டுமா, பாஸோடைய பார்வை சரியில்லை, நீ ஒரு அடி என்னை 10 அடி தள்ளியே நில்லு பாஸுக்கிட்ட இருந்து அப்படின்னா. ஆமாண்ணா அது நேற்றுனா கூட ஓரளவுக்கு தான் பார்த்தா, இன்றைக்கி ஓயாமல் பார்க்குறானா, வர்ற கோவத்தில் அந்த கண்ணெல்லாம் நோண்டி விட்டுடலான்னு வருது கோவம் அப்படின்னு. பொறுமையாயிருமா தங்கச்சி, பொறுமையாயிரு, கொஞ்ச நாள் இங்கே வேலை பாரு, அதுக்கப்புறம் நான் பெரிய பஸ்கிட்ட சொல்லிட்டு உன்னை வேறு எங்கேயாச்சும் பிரான்ச்சுக்கு மாற்றி விட்டுருனேன். அண்ணா உங்களுக்கு நான் கோயிலே கட்டுறேன்னா தயவு செஞ்சு அதை முதல்ல செய்யணும் அப்படின்னு. அது கொஞ்சம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுமா தங்கச்சி, அதனால எல்லா வழி ஒழுங்க கற்றுக்கோ அப்படின்னு. ரெடி ஸ்டார்ட் அப்படின்ட்டு அப்போவே நேத்தனை கூட ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இன்றைக்கா மின்னல் வேகத்தில் எப்படியாவது வந்து அது ஜேகே கிட்டேருந்து தப்பிக்கணும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்க்குறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது முன்னாடி பார்த்துருக்காங்களா அப்படின்னா நீங்கள் எதுவும் கண்டிருந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க. ப்ரொபோசல் அது இதுன்ட்டு வந்தாலுமே ரிஜெக்ஷன் தான். ஒன்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் இல்லை வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பொண்ணு பின்னாடி சுற்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் தனியாக வேறு இருக்கீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாமே தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க சமாளிப்பாங்க. இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. இப்போ வந்து அந்த
அண்ணா இருக்கார் இல்லையா, பிஏ அண்ணா, அவர் தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கார். அதனால கண்டிப்பாக இந்த அண்ணாவை வச்சு நம்ம வேறு எங்கேயாச்சும் பிரான்ச்சுக்காச்சும் மாறி போயிடணும். இவன் பார்க்குறதெல்லாம் நம்மளால ஒரு மாதிரியாக இருக்குதே, கம்ஃபர்டபுளே இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க. லைக் நீங்கள் நார்மலாக இருந்தாலுமே ஜேகே பார்க்குறதுல என்ன இப்படி பார்க்குறான், மூட்டில் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு கண்ணாடியில் எடுத்து பார்க்குறது, அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னுட்டு நோட் பண்ணி அழகாக ஷாலெல்லாம் எடுத்து மடிச்சு போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக வருது. என்ன பண்ணிகிட்டு இருக்கா இவ, வித்தியாசமாக இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி காஃபி டைம் ஆகுது, காஃபி போட்டு வந்து அதே பவுடர் கொடுக்குறீங்க. ஆஹா செம்மையாக இருக்கே, 2-3 காஃபி கூட குடிக்கலாம் மாட்டேங்குதே அப்படின்ட்டு மனசு அம்மிட்டு அப்படி குடிச்சிட்டு இருக்காரு, ருசிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லன்ச் டைம் ஆகுது. அண்ட் சார் அப்படின்ட்டு அவருக்கு வந்து நீங்கள் லஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஓகே அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு எப்போ தான் வந்து உங்கள் டேபிள்கிட்ட போகிறீங்க, அவருமே பார்க்குறாரு, இவ எதுக்கு டேபிள்கிட்ட போகிறா, வெளியே கேன்டீன் போகாமல் அப்படின்னு பார்க்க கீழேருந்து அப்போ தான் லஞ்ச் பேக் எடுக்கிறீங்க. அந்த பார்த்ததுமே கெஸ் பண்ணிட்டாரு, உள்ளே ஏதோ வச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. என்னது அப்படின்ட்டு. இதுவா சார், லஞ்சு சார் அப்படின்னு. எதுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வர, அது ஆஃபீஸ்லேயே லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்களே அப்படின்னு. இல்லை சார், அண்ணா தான் கேட்டார் அப்படின்னு. அண்ணாவா, யார்? பிஏ அண்ணா தான் சார் அப்படின்னு சொல்ல. என்ன கேட்டாங்க? அதாவது சார் எனக்கு நல்லாவே குக் பண்ண தெரியும், என்னென்ன குக் பண்ண தெரியும் அப்படின்னாரு. நானும் சொன்னேன் சார் எனக்கு நாளைக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுதான் சார் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவன் கேட்டால் எனக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா? அதாவது சார் அவர் எனக்கு அண்ணா மாதிரி, அண்ணா கேட்டு தங்கச்சி என்னைக்காச்சும் இல்லைன்னு சொல்ல முடியுமா, அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி என்ன சமைச்ச? அதுவா சார், ஃபுல்லாக வந்து சிக்கன் தான் சார், சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, ரைஸு, ரசம், இன்னும் ஃப்ரை, இந்த மாதிரி தான் சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்படி பாவி மாவில் இம்முட்டு பண்ணிவிட்டு இம்முட்டுதான்றியா அப்படின்னு அவருமே மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு, சரி ஓகே அதை லஞ்ச் பேக் வச்சுட்டு போய் கேன்டீனில் சாப்பிட. சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள், நானும் அவர் அண்ணா கொண்டு வந்தேன், அதெல்லாம் இங்கே வைக்க முடியாது போங்க அப்படின்ட்டு நீங்களுமே வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வெளியே போக. வயன் சொன்னால் கேளு போ, வந்து இங்கே லஞ்ச் பேக்கை வச்சுட்டு நீ போ அப்படின்றாரு. நீங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்களுமே லஞ்ச் பேக்கை வச்சுட்டு சனிய நிம்மதியாக திங்க விட்றான பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து லஞ்ச் பேக்கை வச்சுட்டு வெளியே போகிறீங்க. வெளியே தான் வந்து அந்த பிஏ அண்ணா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கம்மா தங்கச்சி சாப்பாடு அப்படின்னு. அண்ணா பிடுங்கிட்டானா அந்த சாப்பாடு அப்படின்னு. என்னது பிடுங்கிட்டானா அப்படின்ட்டு வெளியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அம்மா ஜெய்க்க வந்து அந்த லஞ்ச் எடுத்து வந்தார் இல்லையா, நீங்கள் எடுத்து போய் கொடுத்தீங்களே ஆஃபீஸ் லஞ்சு, அதெல்லாம் சாப்பிடல, அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் எட்டு வந்து கேரியர் தான் கடன்னு ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. செம்மையாக இருக்காஹா, சிக்கன் கிரேவியா, நம்ம எல்லாத்து வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே இது மாதிரியெல்லாம் அப்படின்ட்டு எடுத்து கடன்னு மனுச்சு சாப்பிட்றாரு. உங்களுக்கா செம்ம காண்டாவுது. ஐயோயோ என் சாப்பாடு போகுது, திங்கிறானே, நான் கூட ஒரு வாய் கூட சாப்பிடல, காலையில் கூட நான் ஒழுங்காக சாப்பிடல, வெறும் அந்த பிரெட்டு சாமதை தின்னுட்டு வந்தேன், இங்கே வந்து ஒரு முட்டை சாப்பிட்டுக்கலான்னுட்டு சாப்பிட்றானே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பக்கம். அண்ட் அசிஸ்டண்ட்டாக அந்த பிஏ அண்ணாவோ, ஐயோ என் தங்கச்சி எனக்காக பாசமாக சமைச்சிட்டுன்னு வந்தா, சாப்பிட்றானே இவன், அதுக்கு நம்ம பெரிய பாஸே பரவாயில்ல போலியே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜெய்க்கவா, ஆஹா அருமையான சாப்பாடு, காலம் முழுக்க இந்த சாப்பாடு சாப்பிட்லாம் போலியே, கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன், அது ஏன் நான் சாப்பிடாம போகிறேன், அவள் தான் என் வருங்கால பொண்டாட்டியே வரப்போகிறாளே, அப்புறம் என்ன எனக்கு கவலை அப்படின்ட்டு மனசும் ஒரு சோறு விடலையே. ஆஹா சாதம் சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்கே, இந்தியன் ஃபுட்டுனா இப்படி தான் இருக்குமோ, அருமைன்னுட்டு நான் சப்பாத்தி அது இதுன்னுட்டு மொத்தமும் எல்லாமே வலிச்சு சாப்பிட்டாரு. அண்ட் நீங்களுமே போயிட்டு அந்த கேன்டீன்லேயே போயிட்டு அது வெஜிடபிள் அது இதுன்னு சாப்பிட்டு வரீங்க. அப்படியே ஒரு மாதிரி லைக் ஒரு சோலே இல்லாத பாடி மாதிரி போச்சு, என் சாப்பாடு போச்சு, என் கறி குழம்பு போச்சு அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பியவா போச்சு, என் தங்கச்சி இன்னைக்கு எனக்கு சாப்பாடு செஞ்சிடணும் வந்தா, அதுவும் சிக்கனா, அது இந்தியன் ஃபுட் தான், இது வரைக்கும் நான் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்காவது அவள் புண்ணியத்தில் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன், முடியல, அதுலேயும் மண்ணள்ளி போட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டிக்கினே வரீங்க. அண்ட் இந்த பக்கம் ஜெய்க்க பார்த்தா அவளை தான் செம்மையாக சாப்பிட்டு, ஆஹா சாப்பாடு செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே தெம்பாக உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களுமே உள்ள வரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு, கமன் அப்படிங்கிறாரு. போய் பார்க்குறீங்க,
நான் எத்துனுட்டு நல்ல தெம்பாக தான் இருக்குது அப்படின்னுட்டு மறுபடியும் கரிச்சு கொட்டிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் ஜேகேவுமே வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. செம்மையாக இருக்கிறாளே, ஆளும் அழகாக இருக்கா, சமையலும் அழகாக இருக்குது, வேறு என்ன வேணும் எனக்கு, இதுவே போதுமே, அறிவாளியும் இருக்காளே, வேறு என்ன வேணும், போதும் எனக்கு இதுவே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி தான் நாட்கள் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்குடா. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆகிட்டு. இந்த 6 மந்த்லேயும் ஜெக் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு உண்டானது எல்லாமே திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருக்க திங்ஸு அங்கே யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், கிடைக்காது. ஒரு சிலர் கிடைக்காது, மோஸ்ட்லி கிடைக்காது. பட் அதை வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் இல்லையா. நான்லாம் அப்படி நினச்சிருக்கேன்ப்பா. வெளியூரில் இருக்கும்பொழுதெல்லாம் நான் நிறைய நம்ம ஊர் திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோயோ அது இருந்தால் நல்லாயிருக்குமேனிட்டு. அந்த மாதிரி தான் நீங்களுமே வந்து ஜேகே வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, லைக் உங்களுக்கு தேவையான திங்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் கிளாத்து கூட நீங்கள் கொரியாலெல்லாம் எதுவும் வாங்க மாட்டீங்க, இந்தியாவிலேருந்து வாங்கி தான் எடுத்துகிட்டு போவீங்க அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி இருக்க எல்லாமே உங்களுக்கு தேவையானது ஜேகே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு. ஆஹா பரவாயில்ல, நம்ம பாஸ் நல்லவர் தான் போல், பொம்பளை பொறுக்கியாக இருப்பான்னு நினச்சேன், பரவாயில்ல நல்லவனாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்களுமே வந்து இப்போ தான் மனசுக்குள்ளே நல்ல எண்ணம் வருது ஜேகேவை பற்றி. அண்ட் இதே மாதிரி இருக்க அதில் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுமே வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கும். ஜேகே வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருப்பார். அதுக்காகவே அதை சக்ஸஸ்க்குன்ட்டு ஒரு பார்ட்டி வைப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் பார்ட்டி. நாளைக்கு பார்ட்டி அப்படின்னா இன்றைக்கி தான் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் தான் அது வந்து ஓரளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் அடுத்த நாளுமே ஆகுது பார்ட்டி. ஜேகே வந்து நார்மலாக லைக் நேவி ப்ளூவில் கோட் ஷூட் போட்டிருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்புறீங்க வீட்டிலருந்து, உள்ளே போகிறீங்க அந்த பார்ட்டி ஹால்குள்ளே. அவ்வளோதான், அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ட்ரி ஆகுத அவ்வளோவா எப்படி ஒரு மாதிரி வாய் திறந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வாவ், என்ன இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிட்டே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஜேகேவுமே பார்க்குறாரு, என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியலையே, ஆனால் அழகாக இருக்காளையா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஆக்சுவலி வந்து இந்த நேவி ப்ளூவில் வந்து நெட் சாரீ வரும் இல்லையா, அந்த மாதிரி நெட் சாரீ அண்ட் சின்னதாக வந்து பிளாக் கலர் பார்டரு. அண்ட் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஹேண்ட் நெட்டில் வைப்பாங்க இல்லையா, ஃபுல் ஹேண்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி பின்னாடி டபுள் நாட் வச்சு, அதுலேயும் ஃப்ரீ ஹேர் தான். இந்த ஃப்ரீ ஹேர்லேயே வந்து ஒரு மாதிரி நேவி ப்ளூவில் வந்து ஒரு கிளிப் மாதிரி சைடில் போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு உங்கள் லைக் சைடில் இருக்க முடியெல்லாம் எடுத்து அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க. அந்த லைட் செட்டப்புக்கு அந்த ஃபோக்கஸ், அந்த லைட் வந்து உங்கள் மேலே ஃபோக்கஸ் ஆகுறது, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. லைட்டு அந்த நெட் சாரி தானே, லைட்டாக உங்களுடைய பெல்லி பட்டன் தெரியுது, உங்களுடைய ஹிப்பெல்லாம் ரிவீல் ஆகுது. பார்க்கவே ஜேகே பார்க்குறாரு, என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அம்மட்டு பேருமே வந்து தாங்களே தான் நோக்கிட்டு இருக்காங்க. அம்மட்டு தான் ஜேகேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா சரி, அது என் கிட்ட மட்டும் தானே ட்ரெஸ் பண்ணி காட்டணும், அதுக்காக எதுக்கு இந்த மாதிரி பார்ட்டிகள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர, பார்த்தியா இடுப்பெல்லாம் தெரியுது, பெல்லி பட்டன் தெரியுது, அதெல்லாம் நான் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு இப்போ தான் மனுஷனுக்கு பொசசிவ்னஸ் எல்லாம் மறுபடியும் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது கொஞ்சமாக. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அண்ட் அவருமே வர்றாரு, உங்ககிட்ட வர்றாரு. நீங்களுமே பார்த்துட்டு குட் ஈவினிங் சார் அப்படின்றீங்க. ஏன்னா இந்த பார்ட்டி வந்து ஈவினிங் டைம் வந்து நடந்துகிட்ருக்கோம். குட் ஈவினிங் சார்ண்ணா. இருக்கட்டும், என்ன ட்ரெஸ் இது அப்படிங்கிறாரு. சார் என்ன பேசுறீங்க நீங்கள் அப்படின்னா, ஏய் என்னடி ட்ரெஸ் இது, பார்த்தா இடுப்பு அப்படியே தெரியுது, வயிறு ஃபுல்லாக அப்படியே தெரியுது, பெல்லி பட்டனெல்லாம் தெரியுது, என்ன ட்ரெஸ் இது அப்படின்னா. சார் இது சாரீ சார், இப்படி தான் இருக்கும். சரி அதுக்கு நீ இப்படியா, ஏன் வேறு உனக்கு வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா, வேறு சாரீ இல்லையா, அது கட்டிட்டு வர வேண்டியது, இதுக்காக இந்த மாதிரி கட்டிட்டு வரேன் பாரு எல்லாம் எப்படி பார்க்குறான்ட்டு. சார் அவங்க பார்த்தா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஏய் அப்படியே வச்சுன்னு வையே, போயிட்டு வர ட்ரெஸ் மாற்றிட்டு வா.
சார் வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்ற முடியாது சார், நான் வேறு எதுவும் கொண்டு வரல, நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு, நான் இதில் தான் இருப்பேன் அப்படின்னா அவருக்கு செம்ம காண்டாகுது. மறுபடியும் கோட்டை கழட்டி மேலே போட்டு விட்றாரு. சார் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இது எதுவும் தேவையில்லை, ஏய் முட்டு போடுறே அப்படின்ட்டு அவருமே போட்டு விட்றாரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. சார் இதுக்காக நீங்கள் என்னுடைய ப்ரைவேசியில் வந்து நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா ப்ரைவசியா, இங்கே பார்வையன் ப்ரைவசி அப்படி இப்படின்னுட்டு என்கிட்ட பேசுகிறத வச்சுக்கினா அவ்வளோதான், மூஞ்சி வயலில் உடச்சி வச்சுருவேன், தெரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறபடி மூடிட்டு கேளு அப்படின்ட்டு அவள் தான் கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, இந்தா ஜூஸு குடி, ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு எதாவது கையை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கையை உடச்சி விட்ருவான் அப்படின்ட்டு இப்போ தான் வந்து உங்களை வந்து கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு பக்குங்குது, என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. ஏன்னா அந்த அசிஸ்டண்ட் அண்ணா இருப்பார் இல்லையா, அவருமே வந்து ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுடைய பாஸ்கிட்டே கிளம்பி இருந்திருப்பாரு, ஜேகேவுடைய அப்பா கிட்டே போயிட்டுருப்பாரு. உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஜேகே கூட நீங்கள் தான் இருக்கீங்க தனியாக, வேறு யாரும் இல்லை. செம்மையாக பயமாக இருக்குது, என்ன இந்த மனுஷன் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னுட்டு. அண்ட் இதே மாதிரி வந்து பார்ட்டியில் வந்து அவ்வளோ லைக் எப்படி சொல்கிறது, எல்லாருமே வந்து மோஸ்ட்லி உங்களை தான் வந்து நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. வா ஒயன் செம்மையாக இருக்கால, செம்மையாக இருக்கால, அந்த ட்ரெஸ்ஸில் அவள் செம்மையாக இருக்கா, செம்மையாக இருக்கான்ட்டு வரவன் நல்லா செம்மையாக இருக்கான்னு சொல்ல ஜெயிக்காக்கா செம்ம காண்டாகுது. என் ஆள் எப்படியெல்லாம் நோட் பண்ணுறாங்க பாரு, எல்லா பொண்ணால தான். இதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், ஏன் வேறு ட்ரெஸ்ஸே இல்லையே, எத்தனை நாள் சுடிதாரில் வந்து அந்த மாதிரி சுடிதாரில் வர வேண்டியது தானே. சாரி பாதி வயிறு பாதி இடுப்பு எல்லாம் அப்படியே தெரியுது, நான் மட்டும் பார்க்க வேண்டியதை ஊரெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து செம்ம காண்டில் இப்போ தான் புகைச்சல்ல வந்து பொங்கி எழுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனதுக்கு தானே இந்த மீட்டிங்கு, சாரி இந்த பார்ட்டி. அதனுடைய பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்னருடைய பையனுமே அங்கே வந்திருக்கான். அவனுமே உங்களை பார்த்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து செம்மையாக அட்ராக்ட் ஆகிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் அவனா வாலண்டியராக வந்து உங்ககிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறான். லைக் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு உங்கள் பக்கத்தில் எப்படி இருக்கீங்க, நீங்கள் வயன் தானே, அப்பா உங்களை பற்றி சொல்லியிருக்காரு, நீங்கள் ரொம்பவே நல்லா வேலை பார்க்குறீங்களா, அண்ட் இந்த ப்ராஜெக்ட் இந்த பிளானிங் எல்லாமே நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணிங்களாமே, அது எல்லாமே அப்பா எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கக்கூடாது, நான் உங்களுக்கு இங்கே சேலரியை விட நான் உங்களுக்கு டபுளாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச உங்களுக்கு செம்ம காண்டாகுது. சாரி சார், எனக்கு ஒர்க்கு, நான் வந்து இங்கே ஆல்ரெடி 6 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் என்னவோ அது என்னுடைய ப்ரைவசி, அது நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கு, ஐம் ரியலி சாரி சார் அப்படிங்கிறீங்க. ஏன்னா ஓரளவுக்கு வந்து ஜேகே வந்து உங்களை சேஃப் காட் பண்ணுறாரு எங்கே இருந்தாலுமே. லைக் எங்கேயாச்சும் வெளியில் போனால் யாராச்சும் உங்ககிட்ட வாலண்டியர் வந்து பேச வராங்க அப்படி இப்படின்னாக்கா உங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி விடுறது. லைக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட டீல் பண்ணிக்கோங்க, என் பிஏ வரையும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து யாராச்சும் உங்ககிட்ட பேச வந்தால் அவங்க டைவர்ட் பண்ணி அவர் பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பண்ண உங்களுக்குமே வந்து சேஃப்டியாக இருந்திருக்கும் ஜேகே கிட்ட. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போ இந்த பிஸ்னஸ் பார்ட்னருடைய பையன் வந்து பேசினதுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அவனுடைய பார்க்குற பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, அந்த மாதிரி இருக்க ஜேகேவுமே பார்க்குறாரு, என்ன அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவனுமே வர்றாரு உங்ககிட்ட தான், வயன் அப்படிங்கிறாரு. சார் அப்படின்ட்டு இங்கே எந்திரிச்சு நிற்க அங்கே அப்பா இருக்காரு, அப்பா அவனை கூப்பிட்றாரு, நீ போ அப்படின்னு. அண்ட் நீங்களுமே வந்து ஓகே சார் அப்படின்ட்டு தேங்க்யூ சார் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னருடைய பையன் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட தேங்க்யூ ஃபார் யுவர் ஆஃபீஸர், பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஐம் சாரி அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. அண்ட் ஜேகேவுமே பார்க்குறாரு, பார்த்து முறைக்கிறாரு அந்த பையனை. அண்ட் அவனுமே வந்து பார்த்து முறைக்கிறான், பட் எதுவும் பேசலை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் போனீங்க இல்லையா, நீங்கள் போயிட்டு ஜேகேவுடைய அப்பா ஆல்ரெடி உங்களை வர சொல்லியிருப்பாங்க பேசுகிறதுக்காக, நீங்களும் போயிட்டு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்க்குறேம்மா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லு, உன்னால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு, சக்ஸஸ் ஆகியிருக்கு, நீ சொல்லுமா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சார் எனக்கு 1 மந்த் லீவ் வேணும் அப்படின்னா, 1 மந்த்தா, எதுக்குமா உனக்கு 1 மந்த்து அப்படிங்கிறாரு. நீங்களும் சொல்கிறீங்க, சார் நான் இங்கே வந்து கொரியா வந்து 6 மந்த் ஆகிட்டு, நான் இன்னும் வீட்டுக்கு போகலை, அண்ட் ஆல்சோ வீட்டில் இருக்கிறவங்களே என்னை வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதோட இன்னும் எனக்கு 10 டேஸில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார், அதுக்காக வர சொல்கிறாங்க.
அண்ட் இது எல்லாத்துக்கும் எனக்கு 1 மந்த் லீவ் வேணும் சார். இந்த 6 மந்த்து நான் லீவே எடுத்துக்கல இல்லையா, எனக்கு இந்த 1 மந்த் மட்டும் லீவ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 6 மந்த்து நான் லீவ் எடுக்காமல் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அண்ட் ஜேகேவுடைய அப்பாவுக்குமே சரி ஓகே மேரேஜ் தானே அப்படின்ட்டு ஓகே சொல்கிறாரு. பட் இருந்தாலும் கேட்குறாரு, சரிம்மா மேரேஜ் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, எனக்கு ஓகே தான் சார். ஆல்ரெடி நான் இங்கே வரும்பொழுது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. என்கேஜ்மெண்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இங்கே வேலையை வந்து ஜாயின் பண்ணேன். 6 மந்த்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ அவங்க மேரேஜ்க்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இப்போ என்னால் வேண்டான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அண்ட் ஜேகேவோடைய அப்பாவுமே சரிம்மா ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களுமே சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 1 மந்தில் நான் வந்து ரிட்டர்ன் வந்துடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் 6 மந்த்து நான் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன் சார் அப்படின்னா அவருக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு, என்னவோ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கம்மா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இந்தியாவில் இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இதனுடைய ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்க. பட் நோ ப்ராப்ளம், நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணலாமே அப்படின்னு. சார் பிஏ வேலையை எப்படி சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது அப்படின்னு நீங்களுமே கேட்குறீங்க. இருந்தாலும் நீ எனக்கு இந்த வேலையை விட்டு போகிறதுல விருப்பம் இல்லைம்மா அப்படிங்கிறாரு. அண்ட் உங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சார் எனக்கு அங்கே தான் வாழ்க்கை இருக்குது. என்னுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுமே வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருமே ஒரு நல்ல வேலையில் இருக்கார். அவரால் அந்த வேலையை விட்டுட்டு வர முடியாது. அவருக்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி, என்னுடைய ட்ரீம் தான். பட் இருந்தாலும் இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது இல்லையா, நான் அங்கே ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிருந்திருப்பீங்க. அண்ட் இது எதுவுமே வந்து ஜேகேக்கு சுத்தமாக தெரியவே தெரியல. அண்ட் இதே மாதிரி தான் இருக்க அந்த பார்ட்டியுமே முடியுது. அந்த பார்ட்டி முடிகிற வரையுமே வந்து ஜேகே வந்து உங்களை விட்டு நவுந்தே இருக்க மாட்டார். வர யாருமே வந்து உங்கள் பக்கத்துலேயே கூட விட்டு இருந்திருக்க மாட்டார். அவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு எங்கே போனாலும் வயன் இங்கே வா இவங்க கூட பேசு, இல்லை நீ எதுவும் பேசாத, நீ சைலண்டாரு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து எங்கேயுமே பக்கமே நவுற விடல அவரை விட்டு. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆஸ் அ பாஸ் அண்ட் அசிஸ்டண்ட்டாக வந்து இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் இருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒன் டேக்கு அப்புறமா நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிற மாதிரி சக்ஸஸ் பார்ட்டியை மட்டும் வச்சுட்டா போதுமா, ஜஸ்ட்டு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்களுமே வந்து ஆஃபீஸ்லேயே ஜேகேவே சொல்லியிருப்பார் எல்லாருமே ட்ரிப்பு போகலான்ட்டு. அவள் தான் உங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆஃபீஸ்லேயே லீவ் விட்றாங்க அப்படின்ட்டு செம்மையாக நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறீங்க. அண்ட் ஜேகே காரில் வருவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை, அவருமே வந்து உங்கள் கூட பஸ்ஸில் தான் வர்றாரு. அது உங்கள் பக்கத்து சீட்டு தான். நீங்களும் பார்க்குறீங்க, சார் நீங்கள் காரில் வரலையா அப்படின்னா, என்ன நான் காரில் வரணுமா உனக்கு, என் பஸ்ஸில் வந்தால் என்னவா, நான் தானே காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், நீங்கள் தாராளமாக பஸ்ஸில் வரலாம், வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு ஜேகேக்கு ஒரு சீட்டை பிடிச்சி விட, நீ எங்கே உட்கார்ற அப்படிங்கிறாரு. இதோ சார் நான் இந்த சீட் அப்படின்னா, பரவாயில்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்துலேயே மனசு வந்து உட்காந்துக்கினாரு. உங்களுக்கு பக்கோனுது என்ன இவன், நம்ம ஜாலியாக நம்ம ஆளுங்க கூட என்ஜாய் பண்ணலான்னா இங்கே வந்து முட்டுக்கட்ட மாதிரி இங்கே நடுவில் உட்காந்துக்கினானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே கரைச்சி கொட்டிக்கிட்டு நீங்களுமே வந்து கம்மனு உட்காந்துருக்கீங்க. இதே மாதிரி எல்லோரும் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆரம்பிக்க ஜெக்குமே பார்க்குறாரு. என்னம்மா ஆஃபீஸில் அமைதியாக இருக்குதுங்க, இங்கே வந்து என்ன ஆட்டம் போடுதுங்க அப்படி நல்லா நினச்சிக்கிட்டு அவருமே வந்து என்ன ஓயன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக ஆடுறாங்க போலையே, பாட்டு பாடுறாங்க ஆடுறாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, நீ போல அப்படின்னா நீங்களோ மனசுக்குள்ள பிள்ளையார் மாதிரி நடுவில் வந்து உட்காந்துக்கின்னு போலையா நான் எங்கேருந்து நான் போகிறது அப்படின்ட்டு நீங்களும் வந்து எதுவுமே சொல்ல, இல்லை சார் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல என் போ நீ போயிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்களா இதுதான் சாக்கு, அப்பா இவங்ககிட்ட தப்பிச்சா போதும்னுட்டு போயிட்டு உங்கள் கோஷ்டிங்குள்ளெல்லாம் சேர்ந்துக்கின்னு அவள் தான் அங்கே இருக்கிற வேறு என்ன பாசுன்னிட்டு இருந்தீங்க, இப்போவா நீ எவன்டா அவன், நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு கண்டுக்கவே இல்லை. ஜேகேவெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் உங்களதெல்லாம். ஜெக்கியுமே பார்க்குறாரு, நிறைய வீடியோ எடுக்கிறாரு, நீங்கள் டான்ஸ் பண்ணுறது நீங்கள் பாட்டு பாடுறதெல்லாம் அவ்வளோ அழகாக ஆடுறீங்க, அவ்வளோ அழகாக நல்லா பாட்டு பாடுறீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜெக்கேக்கு நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அவருக்கு சிரிப்பு வருது. அவர் ஆக்சுவலி வந்து என்ஜாய் பண்ணுறாரா அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுறத பார்த்து அவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அண்ட் இதே மாதிரி செம்மையாக டயர்டாயிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே. அண்ட் இதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க பஸ்ஸு, போயிட்டு எல்லாம் லஞ்சு சாப்பிட்டு வந்ததுமே என்ன உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா, லஞ்செல்லாம் முடிச்சதுமே உங்களுக்கு அப்படியே கிறுக்கலாக தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு சீட்டில் போய் அமைதியாக உட்காந்துட்டீங்க.
நான் ஜெய்க்குமே பார்க்குறாரு. என்னாச்சு வயன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் டயர்ட்னஸ் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஜன்னல் பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. எந்த நேரத்தில் தூங்குனீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியல. அப்படியே தலை சாஞ்சு 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 ஜேகே ஷோல்டர் மேலேயே வந்துடுச்சு. ஜேகேவுமே பார்க்குறாரு, என்ன தூங்கிட்டாளா அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கும்போது கூட அழகாக தான் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஷோல்டரில் சாஞ்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே செல்ஃபி வீடியோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது அவருடைய வால்பேப்பராகவே வச்சுக்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். மனுஷனுக்கு வாயெல்லாம் பல்லு, அப்படியே மூஞ்செல்லாம் சிரிப்பு, இப்படி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் இல்லையா, கேம்பிங் தான் போயிருக்கீங்க, ட்ரிப் லைக் இந்த ஹில்ஸ் ஏரியா அந்த சைடில் தான் போயிருக்கீங்க. அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு அந்த இடம் சேர்ந்ததுக்கப்புறம் எழுப்புறாரு ஜேகே, வயன் எந்திரி அப்படின்ட்டு. நீங்களா என்னது அது அப்படின்ட்டு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி என்ன அடி அப்படின்ட்டு எழுதுறீங்க. அண்ட் ஜேகேவுமே வயன் நான் தான் அப்படிங்கிறாரு. ஐயோ சாரி சார் அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் தெளிவாக நேரம் எழுந்து வைக்கிறீங்க. ஐயோ சாரி சார், உங்கள் மேலே சாஞ்சி தூங்கிட்டு உங்கள் ஷோல்டரில், ஐம் ரியலி சாரி சார் அப்படின்றீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இடம் வந்துருச்சு இறங்கலாமா அப்படிங்கிறாரு. பார்த்தா எல்லாருமே பஸ்லேருந்து இறங்கிட்டாங்க, நீங்கள் ஒரு 2 பேர் மட்டும்தான் இறங்கல போல். ஐயோ நம்ம தான் இறங்கலையா, ஐம் ரியலி சாரி சார், நான் தெரியாமல் தூங்கிட்டேன், உடனே எழுப்பியிருக்கலாம்ல சார் அப்படின்னா. பரவாயில்ல, நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, எழுப்ப மனசில், பட் இருந்தாலும் எல்லாம் இறங்கிட்டாங்க, நம்ம தான் லேட் ஆகிடும்ன்றதுக்காக தான் உன்னை எழுப்பினேன் அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நீங்களுமே வந்து இறங்கி எடுத்துருப்பீங்க. மனுஷனுக்கு வந்து இன்னும் உங்கள் மேலே லவ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது அது எல்லாமே பார்க்க அவ்வளோ பிடிக்குது. டீப்பாக லவ் பண்ணுவோம் இல்லையா, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி, லைக் என்ன வேணாலும் பண்ணி அவளை அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் நினைப்பாங்க இல்லையா. மற்றவன் எவன் எப்படி பண்ணால் எனக்கு என்ன, நான் என் ஆளு கூட நான் சந்தோஷமாக இருக்கணும், அந்தளவுக்கு ஜேகே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவன் எப்படி பண்ணால் எனக்கு என்ன, எனக்கு என் ஆளு கூட இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும் என் கூட, அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் நீங்களுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் லேடிஸ் எல்லாம் தனியாக, ஜென்ஸ் எல்லாம் தனியாக அந்த மாதிரி தங்கியிருக்காங்க போல். நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு வரீங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த இடம் இருக்கு இல்லையா, அவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலைகளெல்லாம் எப்படி இருக்கும், பச்சை பசேல்னு அந்த அளவுக்கு அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி கேம்பிங்கெல்லாம் போட்டு செம்மையாக வந்து அங்கேயே ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களே ப்ரிப்பேர்லாம் பண்ணி தருவாங்க. அண்ட் நீங்களுமே வந்து அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவே உங்களை தான் பார்க்குறாரு. செம்மையாக என்ஜாய் பண்ணுறாள்ல, இப்படின்னு தெரிஞ்சுதான் மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு வந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்க அந்த டைமில் தான் வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னருடைய பையன் இருப்பான் இல்லையா, அவனுமே வந்து நீங்கள் எல்லாம் இந்த பக்கம் தான் கேம்பிங் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அவனுமே வந்திருப்பான். அவன் மட்டும் தனியாக வந்திருக்கான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு பார்க்குறான் வயன் இருக்காளா அப்படின்ட்டு. பார்த்ததுமே நீங்கள் தான் அங்கே எல்லாம் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. வயன் அப்படின்ட்டு கையை காட்டுறான். நீங்களுமே யார் அதுன்னு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அவன் தான். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஜேகே பார்க்குறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான், நம்மளாம் இவனை கூப்பிடவே இல்லையே, நம்ம ஆஃபீஸ் மேட்ஸ் மட்டும்தானே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. செம்ம காண்டாவது, செம்ம கோபம் வருது. அப்படியே அவனை அடி பொழந்து எடுத்துடலான்ற அளவுக்கு கோவம் வருது. அண்ட் அவனுமே வந்து ஓடி வந்து உங்கள் கையை தான் பிடிக்கிறேன். வயன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. உங்களுக்கா அது வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நல்லா இருக்கேன் சார் அப்படின்ட்டு கையை எடுக்க தான் பார்க்குறீங்க. பட் இருந்தாலுமே அவன் கையை வீட்டில். சரி ஓகே வா வயன், நான் உனக்காக ஒரு பிளேஸ் வந்து பார்த்து வச்சுருக்கேன், இங்கே பக்கத்தில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா. இல்லை சார், இப்போது நைட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இருட்டிடுச்சு, நம்ம டே டைமில் வேணால் போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அவனுமே இல்லை வயன், நைட் டைமில் பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், அது நிலா வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், வா போகலான்ட்டு கையை பிடிச்சி இழுக்க உங்களுக்கா செம்ம பயமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன், அவனுடைய கை இன்னொரு கை வந்து பிடிக்குது அண்ட் பிடிச்சி முறுக்குது. அந்த டைமில் வந்து அவன் வலி தாங்க முடியாமல் உங்கள் கையை விட்டுருப்பான். அண்ட் இதோட இந்த பார்ட்டை நான் முடிக்கிறேன்டா. ஆக்சுவலி வந்து நான் 1 ஷாட்டுன்னு சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் என்னால் இது 1 ஷாட்டாக முடிக்க முடியல, நிறைய டைம் ஆகுது, ஓகேங்களா. ஐம் ரியலி சாரிடா, வீடியோ ஏன் வரல அப்படிங்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் மொபைல் ஃபால்ட் ஆகிட்டு. ஓகே, நம்ம வந்து இதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நாளைக்கு இதனுடைய பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு
வீடியோ ஒன்று ஆல்ரெடி வந்து பாதி ரெடி பண்ணியிருக்கேன். அதனுடைய டாபிக் என்னன்னாக்கா வென் ஹீ ரிஜெக்ட்ஸ் யுவர் ப்ரப்போசல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் தான் வந்து ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு அந்த டாபிக் ஓகே அப்படின்னாக்கா, இல்லைக்கா எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னாக்கா பரவாயில்ல, நானும் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அண்ட் பாய், டேக் கேர். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நம்ம சேனலில் வந்து வியூஸ் எதுவும் ஓரளவுக்கு போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து இல்லவே இல்லை. பார்க்குறாங்க, அவ்வளோதான், போயிட்டுறாங்க. அண்ட் தயவு செஞ்சு அந்த பட்டனை மட்டும் அழுத்தி விட்ருங்க. ஓகேவா? பாய், டேக் கேர்.